வணக்கம். இந்திய அரசாங்கத்தின் அறிவியல் தொழில்நுட்பத்துறை, விக்யான் பிரசார் மற்றும் காரைக்குடி அழகப்பா பல்கலைக்கழகம் இணைந்து வழங்கும் அனுபவம் மூத்த குடிமக்களுக்கான சிறப்பு நிகழ்ச்சிகள். நிகழ்ச்சியின் கருத்தாக்கம் டாக்டர் ஆர். ஸ்ரீதர். ஆலோசனையாளர் மிஸ் கௌசல்யா. நிகழ்ச்சி ஒருங்கிணைப்பாளர் டாக்டர் பாரதி. ஒளிப்பதிவாளர் அன்புச்செழியன். இன்றைய நிகழ்ச்சியின் தலைப்பு சுய அறிமுகம். பங்கு பெறுவோர் டாக்டர் மங்கையர்கரசி. மூத்த குடிமக்களுக்கான ஒருங்கிணைப்பாளர் திருமதி அம்சவேணி கோபால். ஹலோ, நான் டாக்டர் மங்கையர்கரசி. ஒரு ப்ரைவேட் மெடிக்கல் காலேஜில் சீனியர் சயின்டிஸ்டாக இருக்கேன். நான் படித்ததெல்லாம் பாட்டனி, டாக்டரேட் பண்ணது, ரிசர்ச் பண்ணது மரைன் பயாலஜி. மரைன் பயாலஜியில் நிறைய யூசஸ் இருக்குது. அதனால் ரொம்ப பிடிச்சி நான் மரைன் பயாலஜி பண்ணேன். அந்த மரைன் பயாலஜி பண்ண ரிசர்ச்சை மக்களுக்கு பயன்படுற மாதிரி என்ன செய்யலாம் அப்படிங்கிறது தான் என்னோடய ரிசர்ச்சு. அதுலேருந்து நம்ம எப்படி மருந்து கண்டுபிடிக்கலாம், அதை எப்படி உணவாக பயன்படுத்தலாம், அதை மக்கள்கிட்ட கொண்டு போகணும், மற்ற கண்ட்ரி மாதிரி நம்ம நாட்டிலையும் அதை நல்லா யூஸ் பண்ணணும் அப்படின்னு நான் முடிவெடுத்து இந்த ரிசர்ச்சில் இறங்கியிருக்கேன். இதை நிச்சயமாக செய்வேன் அப்படின்ற நம்பிக்கை எனக்கு இருக்குது. மேம், இப்போது நீங்கள் ஒரு சயின்டிஸ்டாக இருக்கீங்க. ஸோ இந்த சயின்டிஸ்டாக இருக்க ஒரு பிளேஸ் வர்றதுக்கு நீங்கள் எவ்வளோலாம் கஷ்டப்பட்டு இருக்கீங்க, உங்களோட ஸ்ட்ரகிள்ஸ் பற்றின ஒரு விஷயம் நீங்கள் சொன்னீங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும் மேம். நான் படிக்கும்போதே சயின்டிஸ்ட் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஆசைப்பட்டேன். அதுக்கு காரணம் அந்த சயின்ஸ் டீச்சர் தான். அந்த சயின்ஸ் டீச்சர் எப்போவுமே லெபார்டரியில் அவர் பண்ணுற ஆராய்ச்சி பற்றி, எப்படி அவர் பரிசோதனையெல்லாம் பண்ணுவார் அப்படின்னு ரொம்ப நல்லா எக்ஸ்பிளைன் பண்ணுவார். அதை கேட்க கேட்க நம்ம ஒரு சயின்டிஸ்ட் ஆகணும், சயின்ஸ் படிக்கணும் அப்படின்னு ஆசை நான் காலேஜில் சேரும்போது சயின்ஸ் சேர்ந்தேன். ஆனால் காலேஜுக்கு போகிறது அப்படிங்கிறது எங்கள் லெவலில் பார்த்தீங்கன்னா ரொம்ப கஷ்டம்தான். எங்கள் வீட்டில் காலேஜுக்கு அனுப்பலாமா வேணாமா, நான் மூத்த பொண்ணு அப்படின்லாம் யோசித்தாங்க. ஆனால் ஒரு வழியாக காலேஜில் நான் சேர்ந்தேன். ஆனால் அவ்வளோ ஈஸி இல்லை. இப்போ எல்லாம் பிள்ளைங்க போகிற மாதிரி கிடையாது. 3 மைல் தொடர்ந்து நடக்கணும், அப்புறம்தான் காலேஜ் வரும். அதுக்கப்புறமா ஒரு பஸ்ஸில் ஏறி காலேஜுக்கு போகணும். ஸ்கூல் படிக்கிறதுலேருந்தே நாங்கள் நிறைய நடந்திருக்கோம். நடந்து தான் எல்லா இடத்துக்கும் போகணும். இப்போ மாதிரி ஆட்டோ, ரிக்ஷா அதெல்லாம் கிடையாது. இருந்துச்சு, ஆனால் அதெல்லாம் நாங்கள் பயன்படுத்தினது இல்லை. ஒவ்வொரு ஸ்டேஜ்லேயும் கஷ்டப்பட்டு தான் படித்து நாங்கள் இந்த நிலைமைக்கு வந்திருக்கோம். ஸ்கூல் போகிறப்பையும் ஏதோ ஒரு விதத்தில் கஷ்டப்பட்டுருக்கோம், காலேஜ் போகிறப்பையும் அப்படி தான். அதுக்கப்புறமா நான் அண்ணாமலை யூனிவர்சிட்டியில் மேற்படிப்பு படிக்க போனப்பையும் கஷ்டம்தான். ட்ரெஸ் எல்லாம் எல்லோரும் நிறையா பணக்கார பசங்களாம் படிப்பாங்க அந்த அண்ணாமலை யூனிவர்சிட்டியில். என்கிட்டலாம் ஒரு 4 ட்ரெஸ் தான் இருக்கும். திரும்ப நான் அந்த ட்ரெஸ்ஸை போடுவேன். கூட படிக்கிற பசங்களுக்கெல்லாம் என் ட்ரெஸ் அப்படியே மனப்பாடமாக தெரியும். திங்கக்கிழமை நான் என்ன போடுவேன், செவ்வாய்க்கிழமை என்ன போடுவேன்னு அவங்க அப்படி சொல்லி கேலி பண்ணும்போது ரொம்ப கஷ்டமாக இருக்கும் எனக்கு. ஆனால் 4 வச்சுருந்தாலும் நல்ல துணியாக வச்சுருப்பேன் நான். அப்படிலாம் கஷ்டப்பட்டு தான் படித்து முன்னேறிப்பேன். இப்போ நான் ஒரு நாளைக்கு 2 ட்ரெஸ் போடுறேன். ஏன்னா படித்து பெரிய ஆள் ஆனதுக்கப்புறமா நல்லா சம்பாதிக்க ஆரம்பித்தோன்னா அப்போ கஷ்டப்பட்டுமே, இப்போ நல்லா ட்ரெஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு நகையெல்லாம் வாங்குகிற ஆசை இருக்காது. நல்லா ட்ரெஸ் பண்ணணும்னு ஆசை இருக்கும். நல்ல ட்ரெஸ்ஸாக வாங்குவேன். அதுக்கப்புறமா எனக்கு காலேஜ் படித்து முடித்த உடனே வேலை கிடச்சிருச்சு. அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸராக, ஒரு துணை பேராசிரியராக ஒரு மகளிர் கல்லூரியில் வேலைக்கு சேர்ந்தேன். அப்போயும் என்னோட அந்த சயின்டிஸ்ட் ஆகணும் அப்படிங்கிற கனவு நிற்கலை. திரும்ப அந்த கனவு இருந்துச்சு. அப்துல் கலாம் சொன்ன மாதிரி நான் முழிச்சிக்கிட்டு இருந்தாலும் தூங்கினாலும் அந்த கனவு கண்டுகிட்டே தான் நான் இருந்தேன். ஒவ்வொரு வருஷமும் நான் பார்ட் டைமாக ரிசர்ச்சுக்காக அப்ளை பண்ணுவேன், பிஹெச்டிக்காக. ஒவ்வொரு தடவையும் இன்டர்வியூ போய் அட்டன் பண்ணி ஏமாந்து போய் தான் வருவேன். எனக்கு கிடைக்காது. என்ன ரீசன் பார்த்தா அதுக்கு நிறையா விஷயங்கள் இருக்கும். அதை நான் பொருட்படுத்த மாட்டேன். திரும்ப போவேன். எல்லாரும் சொல்லுவாங்க, நீ எத்தனை தடவை ஏமாந்து போனீங்க, திருப்பி எப்படி போகிறேன்னு. பரவாயில்ல, நான் போவேன் தான். அப்துல் கலாம் சொன்ன மாதிரி எத்தனை தடவை விழுந்தாலும் அலைகள் திரும்பி ஏந்திரிக்கும். அதே மாதிரி நானும் ஏந்திரிச்சு போனேன். அப்புறமா கடைசியில் ஒரு நாளைக்கு யூனிவர்சிட்டி கிராண்ட்ஸ் கமிஷன்லேருந்து சம்பளத்தோடு என்னை படிக்க அனுப்புனாங்க. என்னை செலக்ட் பண்ணி அண்ணாமலை யூனிவர்சிட்டியில் பிஹெச்டி பண்ணுறதுக்கு சேலரி கொடுத்து அனுப்பிச்சாங்க. எவ்வளோ சந்தோஷமாக இருந்தது எனக்கு.
2 வருஷம் டைம் கொடுத்தாங்க. அந்த 2 வருஷத்தில் நான் போகாத இன்ஸ்டியூட்டே கிடையாது. பாம்பேயில் சிஃபியில் போய் என்னோட ரிசர்ச் பண்ணேன். அடையார் கேன்சர் இன்ஸ்டியூட்டில், ஐஐடி மெட்ராஸ், அண்ணா யூனிவர்சிட்டி, அது மாதிரி எந்த இடத்துல என்னோட ரிசர்ச் ரிலேட்டடாக பண்ணுறாங்களோ அங்கே நான் போயிடுவேன். அது இரவு பகல்லாம் பார்க்க மாட்டேன். காலையில் 3 மணிக்கு 4 மணிக்கெல்லாம் எழுந்திரிச்சு வீட்டில் சமைச்சு வச்சுட்டு போயிருக்கேன். அப்படி போய் தான் என்னோட ரிசர்ச். ஆனால் 2 வருஷம்னா 2 வருஷத்தில் முடித்து அதை சப்மிட் பண்ணிவிட்டு நான் திரும்ப வேலையில் ஜாயின் பண்ணிட்டேன். அந்த ரிசர்ச் பண்ண போகும்போது என்னட்ட படித்த ஸ்டூடெண்ட் அங்கே ரிசர்ச் பண்ணான். அவள், வாங்க மேடம், நீங்கள் நல்ல நேரத்தில் நல்ல இடத்துக்கு வந்திருக்கீங்க. நீங்கள் பாருங்கள், நீங்கள் இங்கே ரிசர்ச் பண்ணிங்கன்னா நீங்கள் ஒரு பேப்பர் ப்ரெசன்டேஷனுக்காவது நீங்கள் அப்ராட் போவீங்க, வேற நாட்டுக்கு போய் நிச்சயமாக உங்கள் ரிசர்ச் பேப்பரை நீங்கள் பப்ளிஷ் பண்ணுவீங்கன்னு சொன்னால், அப்போ அவள் சொல்லும் பொழுது நம்ம எங்கே போகிறோன்னு நினச்சேன். ஆனால் ஒரே வருஷத்தில் நான் என்னோட ரிசர்ச் பேப்பரை படிக்கிறதுக்காக நான் ஹாங்காங் போனேன். அதுக்கப்புறமா சிங்கப்பூர் யூனிவர்சிட்டியில் ஒரு டாக் கொடுங்க, திரும்பி வரும்போது கேட்டாங்க. சிங்கப்பூர் யூனிவர்சிட்டியில் போய் ஒரு டாக் கொடுத்தேன். அப்புறமா ஒவ்வொரு வருஷமும் நான் முக்கியமாக 2 கண்ட்ரிக்காவது போவேன், 2 ரிசர்ச் பேப்பராவது பப்ளிஷ் பண்ணுவேன். அது அப்படியே என்னோட ரிசர்ச் இன்னும் தொடர்ந்துக்கிட்டே இருக்குது. அதுக்கப்புறம் திரும்ப என்னோட காலேஜ்லேயே நான் வேலைக்கு ஜாயின் பண்ணிட்டேன். நீங்கள் அப்துல் கலாம் சார் பற்றி நிறையா பேசுகிறப்போ 2-3 தடவை சொல்லியிருக்கீங்க. அவரை பற்றி பேசுகிறதுனால கண்டிப்பாக அவரோட இன்ஸ்பிரேஷன் உங்களுக்கு இருந்திருக்கும். அவரு கூட ஏதாவது ஒர்க் பண்ணுறதோ இல்லை மீட் பண்ண சுச்சுவேஷன் ஏதாவது இருக்குதா மேம் உங்களுக்கு? அதான் உண்மையாக என்னோட வாழ்க்கையில் மறக்க முடியாத நிகழ்ச்சி அப்படின்னா நம்ம ஜனாதிபதி அப்துல் கலாமை நான் மீட் பண்ணது தான். நான் அவரை 3 தடவை மீட் பண்ணியிருக்கேன். ஒவ்வொரு தடவையும் எனக்கு ஒரு பாடம் தான் அவர் சொல்லி கொடுத்துருக்காரு. அப்படி ஒரு சிம்பிளாக ஹம்பிளாக ஒரு மேன் நான் பார்த்ததே இல்லை. அப்படி ஒரு மனுஷன் நிச்சயமாக வாழ்க்கையில் சந்தித்ததை நான் ரொம்ப பெருமையாக நினைக்கிறேன். நான் என்னோட ரிசர்ச்சுக்கு அவர் ஹெல்ப் பண்ணார். ஐலாண்டுக்கெல்லாம் போகிறதுக்கு ஹெல்ப் பண்ணார். அதுக்காக அந்த ரிசர்ச் முடித்த உடனே அந்த புக்கை கொண்டு போய் அவர்கிட்ட தான் ஃபஸ்ட்டு காட்டணும் அப்படின்னு சொல்லி எடுத்துகிட்டு போனோன்னே அவர் நிறைய என்ன கேள்வி கேட்டார். அந்த ரிசர்ச் புக்கை திறந்து பார்த்த உடனே அவர் ராமேஸ்வரம் மண்டபம்னு பார்த்த உடனே அவர் முகத்தில் அப்படியே 1000 வாட்ஸ் பல்பு சொன்னார். இது எங்கள் ஊர் அப்படின்னு சொன்னார். எங்கள் ஊர் இல்லை இது அப்படின்னு சொன்னோன்னே எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. உங்கள் ஊரில் தான் நான் பண்ணினேன் அப்படின்னு சொன்னேன். அடுத்தது நீங்கள் இதெல்லாம் பண்ணியிருக்கீங்க, ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இந்த கெமிக்கல்னால் என்ன, இதை எப்படி எக்ஸ்ட்ராக்ட் பண்ணீங்க, எல்லாத்தையும் கேட்டுக்கிட்டு நானே உங்களுக்கு அவார்ட் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி அந்த புக்கிலேயே அவர் டாக்டர் மங்கையர்கரசின்னு எழுதி கொடுத்தாரு. அது செஞ்சுட்டு இருக்கும்பொழுது ஒரு ஃபோட்டோகிராஃபர் ஃபோட்டோ எடுக்க வந்தார். அப்போ ஃபோட்டோகிராஃபரை பார்த்து, நீங்கள் எடுக்காதீங்க, அவங்க நிற்கிறாங்க, நான் உட்காந்துட்டு இருக்கிறேன், நீங்கள் ஃபோட்டோ எடுக்கிறீங்க, இருங்க நானும் எழுந்திரிச்சு நிற்கிறேன் அப்படின்னு சொல்லும்போது நான் அப்படியே அவருக்கு முன்னால் ஒரு சின்ன புள்ளியாக ஆயிடுச்சு எனக்கு என்னோட நிலைமை. அப்படி ஒரு பர்சனாலிட்டி. அவர் எழுந்திரிச்சு ஹம்பிளாக 2 கையையும் வச்சு இப்போ ஃபோட்டோ எடுங்கன்னு சொன்னார். எங்கள் வீட்டில் என்ட்ரன்ஸில் அந்த ஃபோட்டோ தான் நான் மாட்டி வச்சுருக்கேன். அது வாழ்க்கையில் மறக்க முடியாத விஷயம். அப்படி ஒரு அறிவியல் விஞ்ஞானியை நான் சந்தித்தது என்னோட வாழ்க்கையில் பெரிய பாக்கியமாக நான் நினைக்கிறேன். அவரோட அசோசியேட்டாக இருந்து அவர் எனக்கு ஹெல்ப் பண்ணது அதெல்லாம் நான் மறக்கவே மாட்டேன். அடுத்தது அவரை பிரசிடெண்ட்டாக நாமினேட் பண்ணிட்டாங்க. அவரை பிரசிடெண்ட்டாக நாமினேட் பண்ணிட்டாங்க. எப்படியாவது நான் அவரை பார்த்தே ஆகணும், ஒரு பொக்கே கொடுத்து வாழ்த்து சொல்லணும்னு ரொம்ப ஆசையாக இருந்தது. கடலூர்லேருந்து பஸ்ஸில் கிளம்பி நான் அண்ணா யூனிவர்சிட்டி போனேன். அங்கே ப்ரெஸ்ஸுக்காக அவரை வரவழைச்சிருந்தாங்க. அவர் ரூம் ஃபுல்லாக ப்ரெஸ்ஸு. என்னை உள்ளேயே விடமாட்டேன்னாங்க. எப்படியோ கஷ்டப்பட்டு என்னோட பொக்கையெல்லாம் பிரித்து மெட்டல் டிடெக்டர் வச்சு செக் பண்ணி அனுப்புனாங்க. நான் உள்ளார போயிட்டேன். எப்படியோ பார்த்துட்டு தான் நான் போவேன், இல்லைன்னா திரும்பி போக மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அவரோட பிஏ வரைக்கும் போயிட்டேன் நான். அவர் உட்கார சொல்லிட்டு, சார் ரொம்ப டென்ஷனாக இருக்கார் மேடம், காலையிலேருந்து ப்ரெஸ்ஸை அவரை போட்டு ரொம்ப கேள்வி கேட்குறாங்க, அதனால உங்களை பார்ப்பாரோ என்னவோ தெரியாதுன்னு அவர் பிஏ சொன்னார். நான் சொன்னேன், பரவாயில்ல, நீங்கள் இந்த சீட்டை கொடுங்க, என்கிட்ட அப்போ கார்டு கூட கிடையாது, ஒரு பேப்பரில் பேர் எழுதி ஊர் போட்டு அவர்கிட்ட கொடுங்க, கூப்பிட்டா போகிறேன், இல்லைன்னா திரும்பி போகிறேன்னு சொன்னேன். அவர் அதை எடுத்துகிட்டு போய் கொடுத்த உடனே நீங்கள் நம்பவே மாட்டீங்க, உள்ளார 100 பேர் உக்காந்துருக்குறாங்க அவ்வளோ பெரிய ஹாலில். எல்லாரையும் உள்ளார உட்கார வச்சுட்டு அவர் கதவை திறந்துக்கிட்டு வெளியில் வந்துட்டார். வெளியில் காமாக என் பக்கத்தில் அந்த ஒரு இரும்பு சேரில் உட்காந்து, சொல்லுங்கள், உங்கள் ஊருக்கெல்லாம் வரணும், கடலூருக்கெல்லாம் எல்லா ஸ்டூடெண்ட்ஸையும் மீட் பண்ணணும்னு நினச்சேன் அப்படின்னாரு. இப்போ தான் நீங்கள் டெல்லிக்கு போகிறீங்களே, எங்களையெல்லாம் பார்க்கவே விட மாட்டாங்க, அதனால தான் எப்படியாவது பார்த்துட்டு போகணும் அப்படின்னு நான் வந்தேன் அப்படின்னு சொன்னேன். ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. என் பொண்ணும் உங்களை பார்க்கணுன்னு ஆசைப்பட்டா,
ஸ்கூலில் லீவ் கொடுக்க மாட்டாங்கன்னு சொன்னேன். உடனே அவர் எழுதின அந்த விங்ஸ் ஆஃப் ஃபயர் புக்கை எடுத்து இதை பெஸ்ட் விஷஸ் போட்டு அவர் கையெழுத்து போட்டு இதை கொண்டு போய் உங்கள் பொண்ணுக்கிட்ட கொடுங்க அப்படின்னு சொல்லி கொடுத்தாரு. ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. இன்னைக்கு வரைக்கும் எனக்கு அந்த விஷயங்கள்லாம் அப்படியே பசுமரத்தாணி போல் என் மனசில் பதிஞ்சு இருக்கு. நான் அதை நினைக்காத நாளே கிடையாது. மேம், உங்ககிட்ட ஒரு நல்ல ஒரு ஆளுமை இருந்திருக்கு மேம். ஸோ நீங்கள் வந்து லைஃப்பில் வந்து முக்கியமான பதவியில் நிறையா இருந்திருப்பீங்க, நிறைய மக்களுக்கு சேவை செஞ்சுருந்துருப்பீங்க. ஸோ அதை பற்றின ஏதாவது ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் அவங்களால ஷேர் பண்ண முடியுமா மேம்? ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் என்ன, நிறைய எக்ஸ்பீரியன்ஸே சொல்லலாம். ஏன்னா ஒவ்வொரு ஸ்டேஜ்லேயும் நான் நிறையா விஷயங்களை மீட் பண்ணியிருக்கேன். அதெல்லாம் என்னோட வாழ்க்கையில் மறக்க முடியாத நிகழ்வுகள் தான். நான் ப்ரொஃபஸராக இருக்கும்போது தான் சுனாமி வந்துச்சு. சுனாமி வந்த அன்னைக்கு நான் பிள்ளைங்களை வச்சு மஞ்சக்காமால ஊசி போட்டுட்டு இருந்தோம். டோஸ் அவங்க அந்த காலேஜில் அந்த இது நடத்தி கேம்ப் நடத்தி பொதுமக்களுக்கு இன்ஜெக்ஷன் போடுறோம். காலையிலேயே பிள்ளைங்கள்லாம் வந்துடுவாங்க, 7 மணிக்கே வந்துடுவாங்க. 7:30 மணிலேருந்து கேம்ப் ஸ்டார்ட் ஆகும். அன்றைக்கி எல்லாருமே வந்துட்டாங்க. தேவனாம்பட்டினத்துலேருந்து நிறைய பிள்ளைங்க, கடலூர் தேவனாம்பட்டினத்துலேருந்து நிறைய பசங்க அந்த ரோட்ராக்டில் லைன்ஸில் இருக்காங்க. அவங்க எல்லாருமே வந்துட்டாங்க. வந்த உடனே கொஞ்ச நேரத்தில் ஒரே கடலூர் நகரமே அல்லோல கல்லோலப்படுது. ஒரே சத்தம். என்னான்னு பார்த்தா சுனாமி வந்துருச்சு, ஹாஸ்பிட்டல் வரைக்கும் தண்ணி வந்துருச்சு. பஸ்ஸில் எல்லாம் பார்த்தா கூரையில எல்லாம் ஏறிட்டு போகிறாங்க எல்லாரும் காலேஜில். எங்களுக்கெல்லாம் ஒன்றுமே புரியல. நல்ல வேலைக்கு அந்த பிள்ளைங்கெல்லாம் தேவனாப்பட நிறைய பசங்க வந்துட்டாங்க. அங்கே பார்த்தீங்கன்னா அவங்க அம்மா அப்பாலாம் தண்ணியில் அடித்து போயிருக்காங்க. அதுங்கெல்லாம் அழுகுறாங்க. அவங்களையெல்லாம் சமாதானப்படுத்தி ஒரு இடத்துல நிற்க வச்சுட்டு இவங்களையெல்லாம் அனுப்பிட்டு பார்த்தா ரொம்ப கஷ்டமாக நிறைய பசங்க கடற்கரை ஓரத்துலேருந்து வராங்க. நான் ஒரு தடவை வந்த சுனாமி 2வது தடவை வேற வந்துருச்சு. அந்த ரொம்ப கஷ்டப்படுறாங்க. மத்தியானம் நான் இருந்தேன் ஸ்பாட்டில், நான் போனேன் அந்த சுனாமி வந்த இடத்துல. அந்த வீட்டுக்குள்ளே எல்லாம் போய் நம்ம பிள்ளைங்கள்லாம் இருக்காங்களே, பத்திரமா இருக்காங்களா, எங்கே இருக்காங்கன்னு சொல்லி தேடி போனோம். நம்ம எல்லாரும் அந்த கல்யாண மண்டபத்தில் அப்படிலாம் வச்சுருந்தாங்க அவங்கள. அப்புறமா அவங்களெல்லாம் போய் பார்த்து ஆறுதல் சொல்லி உங்கள் அம்மா அப்பா எல்லாம் கேட்டு, சில பேருக்கெல்லாம் நிறைய லாஸ் தான், வாழ்க்கையில் நிறைய பேரை இழந்துட்டாங்க. அவங்களுக்கெல்லாம் என்ன வேணும்னு கேட்டு நிறைய ஸ்பான்சர் வாங்கி அந்த பிள்ளைங்களுக்கெல்லாம் நான் நிறைய உதவி செஞ்சுருக்கேன். மீனவ மக்களுக்கெல்லாம் நிறைய அவங்களுக்கு என்ன தேவையோ அதுக்கு தெரிஞ்சு லயன்ஸ் கிளப் வழியாகவும் பொதுமக்கள் வழியாகவும் நம்ம ஃப்ரெண்ட்ஸு வெளியூர்லேருந்து இருக்கிறவங்க லாரியிலெல்லாம் சாமான் எல்லாத்துக்கும் நான் கூட இருந்து அவங்களுக்கு எல்லாம் செஞ்சுருக்கேன். இது வந்து நான் அது மட்டும் இல்லை, அந்த சுனாமியில் அடிபட்டு நான் ஹெல்ப் பண்ணி அந்த பொண்ணு கோல்டு மெடல் வாங்கினா. அது ரொம்ப பெருமையாக இருந்துச்சு எனக்கு. அந்த வருஷம் அந்த பொண்ணு அந்த கஷ்டத்துலேயும், அதாவது அவங்க அம்மா இட்லி வியாபாரம் செஞ்சு தான் அந்த பொண்ணை படிக்க வச்சாங்க. சுனாமியில் எல்லாம் போயிருச்சு அவங்க வீடு. அடுத்தது அந்த இட்லி பானை எல்லாமே நான் வாங்கி கொடுத்தேன், அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணேன். அந்த பொண்ணு வந்து அந்த வருஷம் அவர் மெட்ராஸ் யூனிவர்சிட்டியில் கோல்டு மெடல் வாங்கினா. ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. நாங்களும் காலேஜில் அவளை ஹானர் பண்ணோம். இது வந்து நான் காலேஜில் ப்ரொஃபஸராக இருக்கும் பொழுது. அதுக்கப்புறம் நாங்கள் வந்து அந்த சாமியார்பேட்டை அந்த இடத்துலலாம் வந்து அந்த அடிஷ்னல் கலெக்டர் அமுதா அவங்க IAS அவங்களோட துணையோட போய் நாங்கள் மொபைல் டாய்லெட், இன்ஸ்டன்ட் டாய்லெட் கட்டி கொடுத்தோம். ஸ்டூடெண்ட்ஸை வச்சுக்கிட்டு, ரோட்ராக்ட் ஸ்டூடெண்ட்ஸ், லைன் ஸ்டூடெண்ட்ஸை வச்சுக்கிட்டு அந்த டாய்லெட்லாம் கட்டி கொடுத்தோம். அதை அந்த வருஷம் ஆண்டு விழாவில் கலெக்டர் வந்து எங்களை அப்ரிஷியேட் பண்ணி பேசினார். ககன்தீப் சிங் பேடி தான் அப்போ IAS கலெக்டராக இருந்தார். அவர் ரொம்ப அப்ரிஷியேட் பண்ணி பேசினார் எங்கள் காலேஜில். அடுத்தது நான் வந்து திருவள்ளூர் யூனிவர்சிட்டியில் கண்ட்ரோலர் ஆஃப் எக்ஸாமினேஷனாக போனேன். அப்படி அங்கே வேலை பார்த்துட்டு இருக்கும்போது நிறைய காலேஜில் சர்டிஃபிகேட்லாம் வரல, நிறைய ப்ராப்ளம்லாம் இருந்துச்சு. என்னால் எவ்வளோ முடியுமோ அதை நான் சால்வ் பண்ணி கொடுத்தேன். நைட் அண்ட் டே 24/7 நான் அங்கே ஒர்க் பண்ணி எல்லா பிரச்சனையும் சால்வ் பண்ணி கொடுத்துருக்கேன். எல்லோரும் வந்து பரவாயில்ல மேடம் நீங்கள் நிறையா செய்கிறீங்க அப்படின்னு சொல்லி நிறைய வந்து விஷ் பண்ணியிருக்காங்க, தேங்க் பண்ணிட்டு போயிருக்காங்க. காலேஜில் பரீட்சையே நடத்த முடியாமல் சில பேர் கோர்ட்டு கேஸுன்னு இருப்பாங்க. அதில் சில பேருக்கு வந்து கேஸு ஜெயிச்சு அவங்க பரீட்சை நடத்துகிற நேரம் வந்து லாஸ்ட் மினிட்டாக இருக்கும். நாளைக்கு தான் ஆர்டர் வரும், பரீட்சை ஆர்டர் வந்தப்புறம் தான் பரீட்சை நடத்தணுன்ற நிலைமையில் இருப்பாங்க. அப்போ வேலூர்லேருந்து அவங்களுக்கு பேப்பரு, கொஸ்டின் பேப்பர்லாம் போகணும். அது திருச்சிக்கிட்ட ஒரு ஊராக இருக்கும். அங்கே போய் சேராது. ஆர்டர் வர வரைக்கும் வெயிட் பண்ணி அவங்களுக்கு அதை அப்போ தான் கொடுக்கணும் கண்ட்ரோலராக இருக்கிறவங்க. அப்போ அவங்களுக்கு உதவி செய்யணும் அப்படின்னா வைஸ் சான்சலர்கிட்ட பர்மிஷன் வாங்கி ஆஸ் அ கண்ட்ரோலர் ஆஃப் எக்ஸாமினேஷன் எல்லாத்தையும் நான் எடுத்துக்கிட்டு நான் போயிடுவேன்
வந்துடுவேன் முன்னாலேயே அந்த காலேஜுக்கு. அங்கே 10 மணிக்கு ஆர்டர் இஷ்யூ ஆயிடுச்சு அப்படின்னா வைஸ் சான்சலர் எனக்கு இன்ஃபார்ம் பண்ணுவார். உடனே அந்த காலேஜில் பரிசு நடத்தியிருக்கேன். அந்த காலேஜ் ஓனரு, அந்த பிரின்ஸ்பால் எல்லாரும் ரொம்ப அப்ரிஷியேட் பண்ணியிருக்காங்க. இவ்வளோ 150 பசங்களோட வாழ்க்கை இது. எல்லாருமே டீச்சராக போகிறவங்க. அந்த பரிசை எழுதலைன்னா இனிமேல் அடுத்த வருஷம் தான் பரிசை எழுதணும். அது மாதிரி என்னால் என்னோட லெவலுக்கு அவுட் ஆஃப் த வே போகாமல் ரூல்ஸ் படி என்ன ஹெல்ப் பண்ண முடியுமோ அந்த ஹெல்ப் பண்ணியிருக்கேன். இங்கே வந்து பாண்டிச்சேரியில் ஒரு காலேஜில் பிரின்ஸ்பாலாக இருந்தேன். அங்கேயும் நிறையா வில்லேஜ்லேருந்து வர பசங்க, கிராமத்து பசங்க தான். நிறைய பசங்களுக்கு வந்து அது வந்து கோ எஜுகேஷன் காலேஜ். பாய்ஸ் அண்ட் கேர்ள்ஸு நிறைய ப்ராப்ளம் இருக்கும். எல்லாரும் வந்து என்கிட்ட கவுன்சிலிங்க்கு வருவாங்க. சில பையங்கள்லாம் வந்து காலையில் மயக்கம் போட்டு விழுந்துருவானுங்க. கடைசியில் பார்த்தா சாப்பிட்டே இருக்க மாட்டாங்க. அது வாதியாருக்கு புரியாது. இவன் ஏதோ நடிக்கிறான் அப்படின்னு அவனை 2 அடித்து கூப்பிட்டு வருவார். அப்புறமா நான் கூப்பிட்டு வச்சு என்ன முதல்ல நீங்கள் போங்க சார் நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு என்ன ஏதுன்னு விசாரிச்சா அழுவான் அந்த பையன். ரொம்ப டீப்பாக போய் கேட்டால் தான் தெரியும் அவன் சாப்பிட்டே இருக்க மாட்டான் அப்படின்னு சொல்லிட்டு. நான் எனக்கு சாப்பாடு வந்திருக்கும், அதை கொடுத்து அவனை சாப்பிட வச்சுட்டு அதுக்கப்புறமா அவனை என்னன்னு விசாரித்தா இந்த மாதிரி வீட்டில் கஷ்டம், அப்பா அம்மா வேலைக்கு போயிருப்பாங்க, இல்லைன்னா வீட்டில் எதுவுமே இருக்காது அப்படின்னா நீ இட்லி தோசை தான் சாப்பிடணும்னு நினைக்காத, கொஞ்சம் சாதம் இருந்தால் கூட தண்ணி ஊற்றி வச்சு காலையில் சாப்பிட்டு காலேஜுக்கு வா அப்படின்னு சொல்லுவேன். நிறைய பிள்ளைங்களுக்கு பர்சனலாக நான் கவுன்சிலிங் பண்ணியிருக்கேன். கவுன்சிலிங் பண்ணி அவங்க சரியானப்புறம் எனக்கு நான் இப்போ நல்லா இருக்கேன் மேடம், நல்லா படிக்க முடியுது என்னால் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் நான் இப்போ வேலை பார்க்குற ப்ரைவேட் காலேஜ்லேயும் நிறைய பேருக்கு ஸ்டூடெண்ட்ஸுன்னு இல்லை, ஸ்டாஃபு கூட எங்கிட்ட கவுன்சிலிங்க்கு வருவாங்க. வந்து தனியாக டைம் கேட்டு வருவாங்க. என்னால் என்ன முடியுமோ அதை நான் சொல்லி தருவேன். நான் பெரிய கவுன்சிலர்னு சொல்ல முடியாது, பட்டு சின்ன சின்ன ப்ராப்ளத்தை சால்வ் பண்ணலாம், எப்படி பண்ணலாம் அப்படின்னு என்னால் சொல்லித்தர முடியும். அது மாதிரி லயன்ஸ் கிளப் வழியாகவும் நான் விமன் அண்ட் சில்ட்ரன் அவங்களுக்காக தனியாகவே நான் வந்து என்னால் என்ன முடியுமோ அதை வாரத்தில் 2 hours நான் போவேன் அவங்க ஏரியாவுக்கு. சம்டைம்ஸ் கோஸ்டல் ஏரியா, சம்டைம்ஸ் வில்லேஜ் ஏரியா, அது மாதிரி வச்சுக்கிட்டு நான் வருவேன் அப்படின்னு சொன்னாக்கா அவங்கெல்லாம் வந்து இருப்பாங்க. ஒவ்வொருத்தராக அவங்க ப்ராப்ளத்தை சொல்லுவாங்க, அதை எப்படி சால்வ் பண்ணலாம் என்ன அப்படின்னு நான் சொல்லுவேன். அது மாதிரி எஸ்பெஷலி நிறைய இடத்துல வந்து விமன் கஷ்டப்படுறாங்க, அதை சரி பண்ணணுங்கிற ஆசை எனக்கு இருக்குது. அது மாதிரி நான் செஞ்சுருக்கேன். இது மட்டும் இல்லை, நான் அப்ராட் போனாலும் வெஸ்டர்ன் போனால் கூட அங்கேயும் வந்து இதே மாதிரி சீனியர் சிட்டிசன் ஹோமெல்லாம் இருக்கும். எங்கள் வீட்டுக்கிட்ட பக்கத்தில் என்ன இருக்கோ அதை பார்த்து அந்த கம்யூனிட்டி ஹோம் அங்கே போயிட்டு நான் ஒரு 1 or 2 hours ஸ்பெண்ட் பண்ணுவேன். அவங்களுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். அவங்க என்ன நான் வரமாட்டேன்னா தேர்ஸ்டே நான் போவேன். அவங்க சொல்லுவாங்க, எவ்வளோ பெரியவங்க அவங்கெல்லாம், தேர்ஸ்டே வராதா, நீ எப்போ வருவ அப்படின்னு நாங்கள் எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்லுவாங்க. கண்ணில் தண்ணி வரும் எனக்கு. நம்ம ஊரில் தான் வயசானவங்க கஷ்டப்படுறாங்கன்னு பார்த்தா இது எல்லா இடத்துலையும் தான் இருக்குது. அதனால் வந்து நாட்டுக்கு நாடு பிரச்சனைகள் இருக்க தான் செய்யுது. அதை நம்ம அப்ரோச் பண்ணுறதுல தான் இருக்குது. ஸோ ஒருத்தருக்கு ஒருத்தர் நம்ம உதவி செஞ்சுக்கணும். நம்ம எவ்வளோ முடியுமோ அவ்வளோ நம்மளால் என்ன செய்ய முடியுமோ செஞ்சு அடுத்தவங்களை சந்தோஷப்படுத்தி பார்க்குறதே நம்மளோட பெரிய சந்தோஷம் அப்படின்னு நினச்சாலே எல்லாரும் நல்லா இருப்பாங்க. மேம், நீங்கள் வந்து பேசுகிறப்போ ஸ்டூடெண்ட்ஸ்க்கு நிறையா வந்து ஸ்டூடெண்ட்ஸ் அதை பற்றி மட்டும்தான் பேசுகிறீங்க. இப்போ வந்து நீங்கள் ரிட்டையர்ட் ஆனதுக்கப்புறம் உங்ககிட்ட வந்து ஸ்டூடெண்ட்ஸ்லாம் வராங்களா? நீங்கள் இன்னும் இந்த ஸ்டூடெண்ட்ஸ்க்குலாம் ஹெல்ப் பண்ணிட்டு இருக்கீங்களா? நான் ரிட்டையர் ஆனதாகவே நினைக்கல, உண்மையாக சொல்கிறேன்னா. எனக்கு லைஃப்பில் இன்னும் ரிட்டையர்மெண்ட்டு வரலை. ஒரு எவ்ரிடே அந்த 8 மணி நேரம் இல்லாமல் 10 மணி நேரம் 12 மணி நேரம் நான் ஏதாவது வேலை பார்த்துக்கிட்டு தான் இருக்கேன். அகாடமிக்காக ரிலேட்டடாக ஸ்டூடெண்ட்ஸ் இன்னமும் என்னட்ட வராங்க. இன்றைக்கும் வந்து மேடம் எனக்கு ஒரு 1 hour டைம் கொடுங்க மேடம், உங்ககிட்ட பேசணும், கஷ்டமாக இருக்குது அப்படின்னு வரவங்க இருக்காங்க. நான் டைம் கொடுத்து அவங்ககிட்ட பேசுகிறேன். அப்புறம் நான் முன்னால் மாதிரியே நான் வில்லேஜஸ்க்கு போகிறேன், லயன்ஸ் கிளப் வழியாக போய் பேசுகிறேன். அது இல்லாமல் நான் எந்த இடத்துல இருக்கிறேனோ அந்த கம்யூனிட்டியில் என்னால் என்ன செய்ய முடியுமோ, என்ன வேலை ஹெல்ப் பண்ண முடியுமோ செய்கிறேன். நான் இப்போ நான் இங்கே இருக்கேன் அப்படின்னா யாருக்கெல்லாம் ஏதாவது மொபைலில் பிரச்சனைனா என்கிட்ட தான் வருவாங்க. அவங்களோட டேப்லெட்டில் ஏதாவது பிரச்சனைனா என்கிட்ட தான் வருவாங்க. சில பேருக்கு வந்து இப்போ வந்து எல்லாமே டிஜிட்டல் மணி ஆயிடுச்சு, அதெல்லாம் தெரியாது. மொபைலெல்லாம் காசு அனுப்ப தெரியாது. நிறைய பேருக்கு நான் அவங்களுக்காக நான் மணி அனுப்புகிறேன். அவங்களுக்கு டீட்டெயில்ஸ் அதெல்லாம் வந்து ரீசார்ஜ் பண்ணி கொடுக்குறேன். நீங்கள் இங்கே கேட்டிங்கன்னா தெரியும். என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் எங்கள் வீட்டுக்கு வரேன்னா அவங்க வந்து நான் யூனிவர்சிட்டிக்கு போயிட்டு வரேன்னு சொல்லுவாங்க. நான் யார் என்ன வந்து கேட்டால் நான் எல்லா ஹெல்ப்பும் செய்கிறேன். நான் இருக்கிற இடத்துல
யார் இருந்தாலும் நான் ஹெல்ப் பண்ணுறேன். ஸ்டூடெண்ட்ஸுன்னு இல்லை, வயசானவங்கன்னு இல்லை, வயசு பசங்கன்னு இல்லை, யார் வந்து என்ன ஹெல்ப் பண்ணாலும் எனக்கு என்ன தெரியுமோ அதை சொல்லித்தர, என்னால் என்ன செய்ய முடியுமோ அதை செஞ்சு கொடுக்குறேன் நான். மேம், நீங்கள் பேசின அந்த கலந்துரையாடலை நான் கேட்டேன் மேம். கேட்டதில் தெரிஞ்சிச்சு நீங்கள் வந்து ஒரு சயின்டிஸ்ட், சீவீடை பற்றி நிறைய ஆராய்ச்சி பண்ணியிருக்கீங்க அப்படின்னுட்டு. அது மேலே உங்களுக்கு எப்படி மேம் இன்ட்ரெஸ்ட் வந்துச்சு? எனக்கு சீவீடு மேலே டைரெக்டாக இன்ட்ரெஸ்ட் வரலை. முதல்ல எனக்கு இந்த அண்ணாமலை யூனிவர்சிட்டியில் ரிசர்ச்சுக்கு அப்ளை பண்ணணும் அப்படின்னு போனேன். ஏன்னா பாண்டிச்சேரி யூனிவர்சிட்டியில் நிறைய தடவை போட்டு எனக்கு கிடைக்கல. அப்போ தான் என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சொன்னாங்க, உனக்கு தாய் வீடு அண்ணாமலை யூனிவர்சிட்டி, அங்கே போகாமல் நீ வேற எங்கெல்லாம் போகிற, நீ அங்கேயே போய் கேளு, உனக்கு கொடுப்பாங்கன்னு சொன்னாங்க. சரி, நான் அங்கே போனேன். அங்கே போனப்போ அந்த ப்ரொஃபஸர் வந்து ஹீமோகுளூட்டினில் ஒரு டாபிக் எழுதிட்டு வாங்கன்னு சொன்னார். நான் ரிசர்ச் ஜாயின் பண்ணணும்னு கேட்டப்ப அதில் போய் ஒரு ரிசர்ச் பேப்பர் எழுதிட்டு வாங்க. லைப்ரரியில் போய் உட்காந்து எழுதும்போது இந்த சீவீட்லேருந்து எடுக்கிறாங்க ஹீமோகுளூட்டின் அப்படின்னு படிக்க அதில் இருந்த விஷயங்கள்லாம் எனக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்ட் ஆகி இதில் தான் ரிசர்ச் பண்ணணும், இவங்கக்கிட்ட தான் ரிசர்ச் பண்ணணும்னு முடிவு பண்ணேன். எழுதி முடிச்சுட்டு போகும்போது எல்லாரும் வீட்டுக்கு போயிட்டாங்க. மணி 6:30 ஆயிடுச்சு. அவர்கிட்ட போனால் டைரக்டர் அவர், மேடம் எல்லாரும் வீட்டுக்கு போயிட்டாங்க மேடம், இப்போ என்ன பண்ணுறது சார், நீங்களே கையெழுத்து போடுங்க சார். சரி, நான் இப்போ கையெழுத்து போடுறேன், அதுக்கப்புறமா யாருக்கிட்டையாவது மாற்றிக்கோங்கன்னு சொன்னார். அவர் கையெழுத்து போட்டு கொடுத்துட்டாரு, யாரும் இல்லாததுனால. ஆனால் எனக்கு சாங்ஷன் ஆகிடுச்சு, எனக்கு இப்போ சீட்டு சாங்ஷன் ஆகிடுச்சு. உடனே நான் சொன்னேன், உங்ககிட்டே நான் பண்ணுறேன், பாய்ஸ் கேர்ள்ஸ்னு டிஃபரன்ஷியேட் பண்ணாதீங்க, பையங்க என்ன செய்கிறாங்களோ அது எல்லாத்தையும் நான் செய்வேன், நீங்கள் என்ன சொல்கிறீங்களோ அதை கேட்பேன், நீங்கள் என்ன வேலை சொன்னாலும் நான் செய்வேன், எனக்கு டிஃபரன்ஷியேட் பண்ணி என்னை வேறு யார்ட்டையும் அனுப்பாதீங்க, நீங்களே கைடாக இருங்கன்னு. சரின்னு அவர் ஒத்துக்கிட்டார். அவர் எங்கே போய் என்ன ரிசர்ச் பண்ண சொன்னாலும், என்ன லேபில் ஒர்க் பண்ண சொன்னாலும் ஒன்று கூட நோ சொல்லாமல் நான் செஞ்சேன். இந்த வேலையை செய்ய ஆரம்பிக்க எனக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்ட் வந்துடுச்சு. அதுக்கப்புறம் அந்த கலெக்ஷனுக்கு போய் அந்த கடலில் அந்த தாவரத்தை நேராக பார்த்து, அதாவது அந்த ட்ரெஸ் எல்லாம் போட்டுக்கிட்டு கடலுக்குள்ளார போய் அதை பார்க்கும்பொழுது ரொம்ப ஆசையாக இருந்தது. அதெல்லாம் நம்ம சினிமாவில் தான் பார்த்துருக்கோம், நேராகவே நம்மளால் முடியுது. அந்த ஐலாண்டெல்லாம் வந்து இப்போல்லாம் நினச்சா கூட போக முடியாது யாரும், என்னால் போக முடிஞ்சது. அந்த இன்ட்ரெஸ்ட் எனக்கு இன்னி வரைக்கும் குறையல. இன்னும் சான்ஸ் கிடைச்சா இன்னும் கூட நான் செய்வேன். இன்னொரு பிஹெச்டி கூட பண்ண நான் ரெடியாக இருக்கேன், சான்ஸ் கிடைச்சா. இறுதி வரைக்கும் நான் இந்த ரிசர்ச் பண்ணணும்னு நினைக்கிறேன். என்னோட நிறுத்தாமல் நான் இந்த ரிசர்ச்சை பண்ணணும், இந்த மக்களுக்கு ஏதாவது உபயோகமாக செய்யணும் அப்படின்னு நினைக்கிறேன். மேம், ரொம்ப சிறப்பு மேம். நீங்கள் வந்து ஒரு ஃபஸ்ட்டு டைம் வந்து நீங்கள் கடலுக்குள்ளே நீங்கள் வந்து அந்த சூட்லாம் போட்டுட்டு குதிக்கிறப்போ எப்படி மேம் அது இருந்துச்சு? பயமாக இருந்துச்சா இல்லை எப்படி இருந்துச்சு அந்த எக்ஸ்பீரியன்ஸை வந்து நீங்கள் சொல்ல முடியுமா மேம்? ரொம்ப நல்ல கேள்வி கேட்டிருக்கீங்க. ஏன்னா நிஜமாவே அந்த எக்ஸ்பீரியன்ஸை மறக்க முடியாது. நான் ஒரு லேடி, எங்கள் கைடு என்ன பண்ணார், 2 பையங்க பிஹெச்டி பண்ணுறவங்கள எனக்கு துணைக்கி அனுப்பிச்சார் கலெக்ஷனுக்கு. நாங்கள் வந்து கண்ட்ரி போட்டில் போகணும். அந்த சாதம், எலுமிச்சம்பழம் சாதமும் உருளைக்கிழங்கும் கட்டிக்கிட்டு கண்ட்ரி போட்டில் அந்த ஐலாண்டுக்கு போகிறோம். ஐஸ் பாக்ஸ் வச்சுருக்கோம், பிளான்ட்டு எடுத்து வைக்கிறதுக்காக ஐஸ் பாக்ஸு எடுத்துகிட்டு போனால் தண்ணி நிறையா இருக்குது. போட்லேருந்து எனக்கு இறங்க பயமாக இருக்குது. அந்த 2 பிஹெச்டி ஸ்காலர்ஸும் ஐஸ் பாக்ஸை ஒன்று மேலே ஒன்று வச்சு அதில் இறங்க வச்சாங்க. கீழே இறங்கி அதுவே ஃபஸ்ட்டு த்ரில்லிங்காக இருந்தது. அதுக்கப்புறமா அந்த ஐலாண்டில் போய் கலெக்ஷன் பண்ணிவிட்டு இன்னொரு ஐலாண்டு போகும்போது போட்டில் போயிட்டே இருக்கோம், டால்ஃபின்லாம் துள்ளி குதிக்குது அந்த கடலில். அதெல்லாம் பார்க்கும்போது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருந்தது. அது மாதிரிலாம் நமக்கு வந்து சான்ஸ் லைஃப்பில் கிடைக்காது. நம்ம படத்தில் தான் பார்த்துருக்கோம். அதெல்லாம் நேராக பார்க்கும்போது ரொம்ப த்ரில்லிங்காக இருந்தது. ஒரு இடம் போகும்போது அந்த ஐலாண்டில் யாருமே இருக்க மாட்டாங்க, ஒரே ஒரு ஆள் தான் இருப்பார், ஒரு நாயை வச்சுட்டு இருப்பார். அந்த மீனை பிடிச்சி ஏதோ நெருப்பை போட்டு வேக வச்சு சாப்பிட்டுட்டு இருப்பார். நம்மளை பார்த்தா அவங்களுக்கெல்லாம் ரொம்ப ஆசையாக இருக்கும். எப்பயோ ஒரு தடவை தான் அந்த மாதிரி மனுஷங்களை அவங்க பார்க்குறாங்க, ரொம்ப ஆசையாக வந்து பார்க்குறாங்க. அந்த ஒரு ஐலாண்டுக்கும் போகும்போது ஒரு எக்ஸ்பீரியன்ஸ். அங்கே இருக்கிற செடி கொடிகள்லாம் வேறு மாதிரி இருக்கும். அதுக்கப்புறமா அந்த ஒரு ரீச் பண்ணும்போது இறங்கலாமா வேணாமான்னு இருக்கும். அதுக்கப்புறம் தண்ணிக்கு அடியில் போய் அதை கலெக்ட் பண்ணும்போது கொஞ்சம் தண்ணி குறைவாக இருக்குன்னு இறங்கிடுவோம், திடீர்னு டைடு அதிகமாகிடும். அதை சரியாக நம்ம கவனிச்சிருக்க மாட்டோம், பயந்துருவேன் நான். ஆனாலும் பரவாயில்ல, கூட வந்தவங்க ரொம்ப நல்லா பார்த்துக்கிட்டாங்க. அவங்களுக்கெல்லாம் நான் ரொம்ப நன்றி சொல்லணும். கடைசி வரைக்கும் அவங்க நிறையா எனக்கு ஹெல்ப் பண்ணியிருக்காங்க.
பார்த்தீங்கன்னா கூட வந்தவர் அந்த போட்டில் ஒரு ஃபிஷ் இருந்துச்சு, அந்த ஃபிஷ்ஷை எடுத்து இப்படி பார்த்தாரு. அந்த ஃபிஷ்ஷு கையில் குத்திருச்சு. குத்தின உடனே அப்படியே கையெல்லாம் ப்ளூ ஆயிடுச்சு அவருக்கு. அது கேட் ஃபிஷ்ஷாம், அது பாய்சன் தான். அதை சாப்பிட்றாங்க எல்லாரும், ஆனால் அது முள்ளு பட்டா பாய்சன். அப்புறம் உடனே அவரை கொண்டு போய் இதில் டாக்டர்கிட்ட காட்டி ஆன்டி வெனம் இன்ஜெக்ஷன் போட்டு அவரை கூட்டிகிட்டு வந்தோம். அது மாதிரி ஒரு இடம் போகும்போது எங்களுக்கு நிறைய எக்ஸ்பீரியன்ஸ் ஆகிருக்கு. அதெல்லாம் மறக்கவே முடியாது. அது கலெக்ஷன் அப்படின்னு போனது ரொம்ப நல்ல எக்ஸ்பீரியன்ஸு. இப்போ இருக்கிற ஸ்டூடெண்ட்ஸ்க்கு அது கிடைக்குதோ இல்லையோ, நான் ஒரு 50 இயர்ஸில் தான் இந்த பிஹெச்டிக்கு போனேன். ஒரு 49 47 எனக்கு வயசு அப்போ. ஆனால் அந்த வயசுலேயும் நான் எல்லாம் செஞ்சேன்னு சொல்லிட்டு எல்லாரும் அப்ரிஷியேட் பண்ணுவாங்க. ஆனால் எதையும் நானே செய்யணும்னு தான் நான் நினைப்பேன். யாருக்கிட்டையாவது கொடுத்து செய்ய விடணும்னு நான் நினைக்க மாட்டேன். நம்ம செஞ்சால் தான் அது பர்ஃபெக்டாக இருக்குன்னு நினைப்பேன். அதே மாதிரியே எல்லா வேலையும் நானே தான் செஞ்சேன். மேம், உங்கள் கூட பேசின இந்த டைம் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு மேம். நிறையா விஷயம் வந்து நான் உங்ககிட்ட இருந்து கற்றுக்கிறேன். எப்படி நடந்துக்கணும், எப்படி பேசணுன்றதெல்லாம் தாண்டி உங்ககிட்ட ஒரு நிறைய ஒரு வைடான ஒரு இன்ஃபர்மேஷன் நான் வந்து கேதர் பண்ணியிருக்கேன் மேம். ஸோ வந்து நீங்கள் வந்து கேட்டுட்ருக்க ஆடியன்ஸ் இல்லை நேயர்களுக்கு வந்து நீங்கள் என்ன சொல்ல விரும்புகிறீங்க மேம்? முடிவா? எனக்கும் இது ஒரு நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் தான். இந்த அனுபவத்தை கொடுத்த இந்த நிலா எஃப்எம்க்கு என்னோட மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். இதை கேட்டுட்டு இருக்கிறவங்களுக்கு நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்னு சொன்னால், எப்போவுமே கஷ்டப்பட்டாதான் நமக்கு நல்லது நடக்கும். கஷ்டப்பட்டவங்க யாரும் நஷ்டப்பட்டதில்லை. நிச்சயம் வாழ்க்கையில் முன்னேறுவாங்க. அதுக்கு நானே ஒரு உதாரணம். கஷ்டமாக இருக்குது அப்படிங்கிறதுக்காக எந்த வேலையும் நம்ம விட்டு கொடுக்கக்கூடாது. நம்ம என்ன நினைக்கிறோமோ அது மாதிரி வரணும்னா அதுக்கு உரிய வேலைகளை நம்மளால் செய்ய முடியும். நம்ம நினச்சது கட்டாயம் நடக்கும். நம்ம நினச்ச மாதிரி நம்ம வாழ்க்கையை நடத்திக்க முடியும். ஸோ நம்ம நல்லதே நினைப்போம், நல்லதாகவே இருப்போம், நல்லதே நடக்கும். இதுதான் நான் எல்லாருக்கும் சொல்லிக்க விரும்புகிறேன். நேயர்களே, நிகழ்ச்சியின் முடிவாக ஒரு சிறிய பாடலை கேட்டு மகிழுங்கள். காலங்கள் மாறி போச்சு, நம் வயதும் கூடியாச்சு, நம் அனுபவங்களை பகிரவே உற்சாகமே உண்டாச்சு. காலங்கள் மாறி போச்சு, நம் வயதும் கூடியாச்சு, நம் அனுபவங்களை பகிரவே உற்சாகமே உண்டாச்சு. எங்கள் அனுபவங்கள் உங்கள் பொக்கிஷங்கள், எங்கள் அனுபவங்கள் உங்கள் பொக்கிஷங்கள். கேளுங்கள் தினம் தினம் முதியோரின் பேச்சை, கேளுங்கள் தினம் தினம் முதியோரின் பேச்சை. வாருங்கள் கொண்டாடுவோம், வாருங்கள் கொண்டாடுவோம், இது முதியோரின் காலம். பேசலாம் பகிரலாம் அனுபவம் அநேகம், பேசலாம் பகிரலாம் அனுபவம் அநேகம். காலம் மாறி போச்சு, நம் வயதும் கூடியாச்சு, நம் அனுபவங்களை பகிரவே உற்சாகமே உண்டாச்சு. காலங்கள் மாறி போச்சு, நம் வயதும் கூடியாச்சு, நம் அனுபவங்களை பகிரவே உற்சாகமே உண்டாச்சு. அறிவியல், ஆரோக்கியம் மற்றும் அன்றாட வாழ்வின் அனைத்து விஷயங்களையும் மூத்த குடிமக்களுக்கான இந்த அனுபவ நிகழ்ச்சியில் கேட்டு ரசிப்போம்.